சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். நீல் கரோலி அப்படிங்கிறது ஒரு ஊரினுடைய பெயர். அதுவே அந்த பேரை வச்சுக்கிட்டே இவருக்கு நீல் கரோலி பாபா அப்படின்னு பேர். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்குன்னு இருக்குல்ல, ஃபேஸ்புக் அதில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த பர்க் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களால அந்த நாட்டில் ஒரு முடிவை எடுக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நேரடியாக ஃபேஸ்புக்கு அந்த கோ ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் அவர் நேராக இங்கே வரார். வந்தவொடனே ஒரு மாதம் தங்குறார். தங்கினதுக்கப்புறம் அவர் அந்த தியானத்திலேயே விடை கிடைச்சிருது. பார்த்தா அதுக்கப்புறம் பல லட்சம் டாலர் அவர்களுக்கு வருமானம் வந்தது அப்படின்னு சொன்னார். அதே போல் ஒரு அன்பருக்கு போய் பாபா சொல்கிறாரு, நீ உடனடியாக கைஞ்சி நான் இருக்கும் இடத்துக்கு வான்னு சொல்லி வெளிநாட்டில் போய் சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணார், புறப்பட்டு வர்றார். வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பாபா சித்தி ஆயிடுறார். என்னடா நம்மளை வர சொல்லிட்டு இவர் சித்தி ஆகிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு கல்லில் உட்காந்துட்ருக்கார். அப்போ தூரத்துலேருந்து குரங்கு ஒரு ஆப்பிளை கடிச்சிட்டு அதை தூக்கி இவர் மேலே போடுது. பார்த்தா அந்த ஆப்பிளில் ஒரு சைடு மாத்திரம் அப்படி கடிபட்டுருக்கு. அவர் என்ன நினச்சி வந்திருக்காருன்னா, டிசைன் ப்ராப்ளம் அந்த கம்பெனிக்கு. புரியுதா? டிசைன் ப்ராப்ளம்னா நாம் நம்ம கம்பெனிக்கு என்ன சிம்பிள் வைக்கிறதுங்கிறது அவங்களுடைய ப்ராப்ளம். இந்த குரங்கு போட்டதை வச்சு பார்த்தாரு, ஆப்பிள்னு வச்சுட்டார். அந்த நிறுவனத்துக்கு பேர் ஆப்பிள்னு. அது பல லட்சம் டாலர் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அவ்வளவு டாலரை கொடுத்தது. அதனால் அவர்களெல்லாம் இங்கே தேடி வர்றாங்க. அதே போல் ஜூலியா ராபர்ட்னு சொல்லி ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இதுவரை 13 தடவை அங்கே வந்திருக்கிறாங்க. 13 தடவை வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஹிந்துயிசம் தான் உயர்ந்ததுன்னு அவங்க பேசுகிறாங்க. என்ன அவர்கள் வர்றதுனால ஹாலிவுட்லேருந்து ஆக்ட்ரஸ்லாம் வர்றாங்களே, அப்போ இதில் ஏதோ விசேஷம் இருக்குதுன்னு சொல்லி தான் எல்லாம் நினைக்கிறேன். அதோட விராட் கோலி, அப்புறம் அனுஷ்கா சர்மா, இன்னொன்று சொல்கிறாங்க பில் கேட்ஸ் அவருக்கும். அப்போ இவ்வளவு உலகத்தினுடைய தலை சிறந்தவர்கள்லாம் நம்ம இந்திய நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பாபா தான் காரணம். இத்தனைக்கும் அவர் ஒரு பைசா கூட வாங்கிறதில்ல. அதோடு இன்னொன்று, அவர்கிட்ட ரொம்ப சிறப்பானது, பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவர் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். 2 விஷயம்தான், அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாய் தன் குழந்தையிடம் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ அதே போல் ஜாதி சமயம் இனம் வேறுபாடின்றி அனைவருக்கும் நீ தொண்டு செய்யணும். அதனால தான் அந்த இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நீம் கரோலி பாபா. அதை போகவே முடியலேன்னு சொல்லி வேனில் உட்காந்துருக்க, ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கிறேன், இவர் இங்கே உட்காந்துருக்கிறார், இன்னும் ஒரு 4-5 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. என் துணைவேற்ற சொல்கிறேன், இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி போகிறதுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறேன். ஆமாம், இவ்வளோ கூட்டத்தில் போனால் பாயே சொல்லிட்டாரு 6 மணி ஆயிரும் சாயந்தரம். இப்போ பாபா வர்றாரு பாரு அப்படின்னு. பாபா அவ்வளோ நேரம் டிராஃபிக் இருந்ததை கிளியர் ஆயிடுச்சு. பாபா மாத்திரம் அந்த வெள்ளை உடையோடு ராம் ராம் ராம்னு சொல்லிகிட்டே வர்றார். சரின்னு உடனே ஃபோட்டோ எடுக்குங்கிறேன். சரி பார்த்துட்டாரு. பார்த்து கும்பிட்டுட்டு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவர் வேனை சுற்றி அந்த பக்கம் போய் மறுபடியும் ஆசிரமத்தை பக்கம் போயிட்டார். கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு அவர் காட்சி கொடுத்தது நம்மை தேடி பாபா வந்தார் என்பதுதான் அதில் முக்கியமானது. நாம் அவரை தேடி போகிறதுக்கு பதிலாக அவர் நம்மை தேடி வந்து அருள் செய்தார். அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய முன்னுரையிலேயே குறிப்பிட்டார்கள். அதனால் அவ்வளவு பெரிய ஒரு அந்த ஆசிரமத்துக்கு
போகிற வழி இருக்கே, அதை நினச்சாதான் அவ்வளவு எளிதான செயல் இல்லை. ஆண்டவன் திருவருள் இல்லாமல் நீங்கள் மானசரோவர் கூட ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் எல்லாம் இதில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாதைகளில் போகும்போது தான் நம்ம போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய பாறாங்கல் விழுந்து கிடக்கு. புரியுதா? பாதையில் சிவன் அருள் இன்றி ஒரு இது கூட நம்ம அடியெடுத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அது. முழுமையாக நாம் உணர்ந்தது கடவுளின் அருள் அப்படிங்கிறது தான் நாம் நினைக்கிறோம். அதை அந்த பகுதி முழுவதும் பெரிய பெரிய மரங்கள், என்ன ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி உயரமான மரங்கள். எல்லாம் என்ன மரம்னு பார்த்தோம்னா இந்த மரம்தான். இதுக்கு பேர் தேவதாருன்னு பேர். சந்தனத்தை விட இது இதனுடைய விதை ஆரம்ப காலத்தில் வானத்திலிருந்து வந்ததுங்கிறது தான் வரலாறு. பூமியிலேயே உண்டாகவில்லை, வானத்திலிருந்து வந்தது. இது அவ்வளவும் எண்ணெய் பசை இருக்கும். இதைத்தான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் முன்னாடி கற்பூரத்தை வச்சு இதை காட்டுறது. இதுக்கு தேவதாருன்னு பேர். இதை மஞ்சள் தண்ணியில் நினைச்சிட்டு 3 இடத்துல பொட்டு வச்சுட்டு இதை பெருமாள் அம்சமாகவே பல மக்கள் இன்னும் கும்பிட்டுட்டு வராங்க. இதை பெருமாள் அம்சமாகவே எல்லாம் வீட்டில் வச்சு, இதை வீட்டில் வச்சுட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே கிடைக்குது. இந்த ஒரு மரம் வெட்டப்பட்டுச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு இதனுடைய வாசனை இருக்கும். இன்னொன்று, இதற்கு மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவ்வளவு அடர்த்தியான மரங்கள்? இந்த தேவதாரு வனத்துக்குள் எவன் ஒருவன் 3 நாட்கள் இருக்கிறானோ அவனுக்கு ஞானம் பிறக்கும் என்பதுதான் வரலாறு. நீங்கள் 8 நாள் இருந்திருக்கீங்க, 1 நாள் 2 நாள்ல. இந்த தேவதாரு இதில் 1 நாள் 2 நாள் இல்லை, 8 நாள் இந்த தேவதாரு வனத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க. உங்களை வில்லி சூரிய எதுவும் அணுகாது. வாழ்வில் ஏற்றமே வரும், வேற இரக்கமே கிடையாது, ஏற்றமே வரும். அது பாக்கிட்டையும் கொடுங்க. இது நோய் தீர்க்கும் ஆற்றலுடையது. சந்தனத்தை எப்படி அரைச்சி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி தேவதாரையும் குடிக்கலாம். திருமண வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளையும் இது தீர்க்கும். ஒரு கட்டை நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க அப்படின்னு தான் சித்தர்கள். இந்த மூலிகை பேர், இந்த மரத்தின் பேர் சித்தன் மரம் தான் பேர். தேவதாருக்கு சித்தன் மரம், சித்தனுடைய அனுகிரகம் பெற்ற மரம்னு பேர். இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது. எங்கிட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சேன் இந்த மரத்தை. இந்த காய்களை பற்றி அப்படியே சடையாக தொங்குது. ஒரு இடத்துல சாப்பிட நிறுத்தினாங்க, அப்படியே இவ்வளோ பெரிய காயாக இருக்குது. அது அப்படியே மலர்ந்து விரிஞ்சதுன்னா ஒரு பூ போல் இருக்கும். அதனால் தேவதாரு வனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தவம் சித்திக்கும், மௌனம் சித்திக்கும், அவர்கள் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும் அப்படிங்கிறது. அதனால் சிவன் தன்னை நோக்கி வருவதற்கு முன்னரே தன்னுடைய இந்த மரத்தை கொடுத்து இதை உனக்கு எல்லா வசீகரமும் செய்யும் என்று எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்கள் இதை வைக்க வைக்க இதனுடைய சக்தி பெருகி கொண்டே போகும். தேவதாரனுடைய சக்தி பெருகி கொண்டே போகும். அதே போல் உங்களுக்கு நன்மை வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லி தேவதாரை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்திலும் சரி, வாஸ்து சாஸ்திரத்திலும் சரி, அனைத்திலும் சிறந்த மூலிகை இந்த மரம்தான். அமேசான் காடுகளில் இருக்குது, இமயமலை காடுகளில் மிக அதிகமாக இருக்குது. அதில் எங்களை எல்லாம் கொண்டு போய் இவ்வளோ நாள் இருக்க வச்ச நீங்கள் வாழணும்னு சொல்லி தான் என்ன பாய் இல்லாட்டி இந்த காடுகளுக்குள்ளே போய் நாம் எப்படி இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே இறங்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மரங்களும் நம்முடைய சிறுமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஒரு மரத்தை பார்க்குறோம், நாம் எவ்வளவு அகம்பாவத்தோடு இருக்கிறோம், நாம் எவ்வளவு சிறியவர்களுங்கிறது அந்த மரத்தை பார்த்தே அது நமக்கு பாடம் கற்பிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணாங்க, நேராக ஜாகேஸ்வர் ஆலயம், அந்த கோயிலுக்கு பாய் கொண்டு போய் நிறுத்தி ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். 125 கோயில்கள் இருக்குது, சின்ன சின்ன இப்படி. அதாவது கோயில் கட்டடக்கலையில் 3 வித பாணி.
ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஒன்று டிராவிடியன் ஸ்டைல், அது தமிழ்நாட்டில் அதிகம். நாகரா ஸ்டைலு வடநாட்டில் அதிகம். வேசரா ஸ்டைல், சாளுக்கியாஸ், இந்த மாதிரி 3 ஸ்டைல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டடக்கலை இப்படி மேலே வந்து ஒரு ஆமலக்கான்னு சொல்லி ரவுண்டாக இருக்கும், புரியுதா? இது வந்து நாகரா பாணியினுடைய கட்டடக்கலை. சும்மா கல்வெட்டினுடைய நாள்களை வச்சு பார்க்கும்போதே 2500ன்னு சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாரு 5000 வருஷம் மிக பழமையானதுன்னு. அங்கே சிவபெருமான், சக்தி, யமன், என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லாம் வருது. இதை சப்த ரிஷிகளும் அங்கே இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? சப்த ரிஷிகள் அங்கே இருக்கிறாங்க. அதனால் இந்த இடம் தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உரியது. அங்கே இந்த சப்த ரிஷிகளுடைய மனைவிமார்கள்லாம் சிவனை தொழ ஆரம்பிக்கிறேன். ஏன் சிவனை நோக்கி போகிறீங்க அப்படின்னு அந்த முனிவர்களுக்கே கோபம் வந்ததான். என்ன உடனே இந்த முனிவர்கள்லாம் அங்கே போய் பார்த்தா சிவன் குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்துருக்கிறான். இது ஓஹோ, இந்த குழந்தையை பார்க்க தாயாகிய நம்முடைய துணைவியார்கள்லாம் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். அவ்வளவு ஆற்றலுடைய கோயில், எவ்வளவு ஹைட்டில், எப்படி அந்த கற்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு மரம் இருந்தது, ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். அதை பார்த்தவொடனே அப்பா, மனிதர்களாகிய நாங்கள் மிகச்சிறியவர்கள்ங்கிறத அங்கே தான் உணர முடிஞ்சது. 10 பேர் சேர்ந்தாலும் கட்டி அணைக்க முடியல, அவ்வளோ பெரிய மரம். அது கடவுளின் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறான் அந்த இடத்த. கடவுளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய இடம், வேலி ஆஃப் காட். அப்படிப்பட்ட இடம். அங்கே போனவொடனே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் செலியன் எல்லாரும் சேர்ந்து இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அவன் காசு வாங்கிட்டாலும் நல்லா ஒழுங்காக செஞ்சான், அதுதான் முக்கியம். எல்லா விதமாக எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. எல்லா விதமான அபிஷேகங்களும் செய்து எல்லாம் சுற்றி வந்து அங்கே தியானமும் இருந்து 120 கோயிலை நிர்மாணிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெரும்பாலும் அந்த நாகரா பாணிக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருப்பான் போல் இருக்கு. தமிழ் கல்வெட்டு அங்கே இருக்குது, அதான் முக்கியம். தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டும் அங்கே இருக்குது. அதை பார்த்து அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. எல்லாருக்கும் மன நிறைவோடு உள்ளே போய் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறது. இவ்வளவு ஹைட்டில் தரையில் எங்கெங்கேயோ நம்ம மூல முடுக்கெல்லாம் இங்கே சிவபெருமான் இருக்கிறான். இவன் கிட்டத்தட்ட நாம் போட அந்த கோயில் வந்து நான் நினைக்கிறேன் 12,000 அடி உயரத்தில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 12,000 அடி உயரத்தில் இருக்கலாம். நல்ல வேளை பாய் சொன்னார் ஒரு விஷயம். எல்லாரும் ஒரு கற்பூர கட்டிய அந்த பேண்டேஜ் துணியில் கட்டி கழுத்தில் கட்டிக்குங்கன்னாரு. இன்றைக்கி தேவைப்படாது, நாளை மறுநாள் தேவைப்படும். ஹைட்டு போக 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 மூச்சு திணறல் வரும் அப்படிங்கிறது சொன்னார். ஆனால் நம்ம கூட வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நல்லா ஆரோக்கியமாக வந்தாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாருக்கும் எந்த விதமான இது இல்லை. இந்த கால் வலியெல்லாம் இதுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. எந்த இது அது ஆண்டவனுடைய இதுக்கு ஒரு மன தைரியம் வந்துருச்சு. இப்படி நிறைய பேர் வர முடியாதுன்னு நினச்சவர்களெல்லாம் குதிரையில் ஏறு போகுதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதில் அப்படி போனோம். அதுக்கடுத்து நமக்கு இன்னொரு விஷயம், இந்த ரோடுகளை பற்றி நாம் சொல்லணும். அதாவது இந்த கோயிலினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், ஆதிசங்கரர் அதை வந்து புனருத்தாரணம் பண்ணி நிர்மாணம் பண்ணி அங்கே சக்கரங்கள்லாம் வச்சிருக்கிறார். அப்போ 8ஆம் நூற்றாண்டு தான் ஆதிசங்கரருடைய காலம். அவரே வந்து இதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கா, மானசரோவர் போகிறதுக்கு இந்த ஆதி கைலாஸ் வழியாக நடந்து போகும் பொழுது இந்த சிவபெருமானை வழிபட்டு எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாக்கியம் இந்த குழுவுக்கு கிடைச்சது. அத்தனை பேரும் பால அபிஷேகத்தில் அந்த அத்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு. ஒன்று பாபாவினுடைய காட்சி, ரெண்டாவது அந்த யோகேஸ்வரன் சொல்லுவேன், ஜோகேஸ்வரர் அவருடைய காட்சி எல்லாம் நமக்கு 2 நாள் இருந்தது. இடையில நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜீப்புக்கு 6 பேர். நம்ம போகிற வழியெல்லாம் மிலிட்ரியினுடைய கண்ட்ரோல்.
மிலிட்ரியினுடைய கண்ட்ரோல்னால நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் செக்கிங் எல்லாத்துக்கும் பாஸ் கொடுத்துட்றான். ஒருத்தர் தப்பி தவறி கூட உள்ளே நுழைய முடியாது. அப்படி ஒரு சேஃப்டியான செக்யூரிட்டியான ஒரு இடம்தான். இதில் இந்த ரோடுகள் சாலை இதற்கு கரடு முரடான ஒரு பாதை. அதில் இந்த ஜீப் ஓட்டுறாங்கள டிரைவர் ஒவ்வொருத்தரையும் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகணங்களாகவே நான் நினச்சேன். ஏன்னு கேட்டால் அந்த திறமை இல்லைன்னா இவ்வளவு தான், இதில் இவ்வளோ தான் ரோடு இருக்குது, எய்த்தாப்பில் வண்டி வந்தாலும் வழி விடணும். அவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக இருக்கான் அந்த குரூப்பே. அவன் பேர் என்ன, நம்ம கூட கைடு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழே அத்தனை பேரும் எல்லாம் அந்த ஊரில் இருக்கவங்க தான். வந்து ஒரு இடத்துல கல்லெல்லாம் தெறிக்குது, ஜீப்பு போகிறதுக்கு முடியல, கல்லெல்லாம் தெரிச்சு ஓடுது. செலியன் இறங்கி நடந்தே மேலே போயிட்டார். இருந்தாலும் அந்த ஜீப்புக்கே அவ்வளோ திணறல். அப்படிப்பட்ட இடம், தண்ணீரில் போக வேண்டிய இடம், விழுந்தால் அதில் பாலத்தில் தான் போய் விழுகணும். இதெல்லாம் அந்த சிவபெருமான் வா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை நாங்கள் போகிற இடத்துல வந்து தங்கியிருந்த இடம் நேபாள் பார்டர், நேபாளத்தினுடைய பார்டர். எவ்வளோ 50 ரூபாயா, 25 ரூபா போக வர 50 ரூபா. நேபாள் பார்டரு. ஆதார் கார்டு இருந்தால் போதும், அங்கே விட்டுறான் நேபாளத்துக்கு. என்ன பண்ண ஒரு ஹில்ஸு, அதில் எல்லோரும் போங்கன்னா அங்கே போய் பழங்கள் எல்லாம் இனிமேல் நம்ம கடத்தருக்கு போயிட்டு வரவங்க நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. அவனு பார்த்துட்டு ஏதோ டூரிஸ்ட் தானே வந்திருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுடுறான். இதில் அங்கே ஒரு அம்பாள், இப்போ இந்த யோகேஸ்வரன் சொன்னோம்ல, அது வந்து ஜோதிர்லிங்க ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அங்கே பாதாள புவனேஸ்வரின்னு நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து போனோம். அங்கே போனால் ஏற்கனவே 150 பேர் வெயிட்டிங்கில் இருக்கா. உள்ளே போனது ஒரு 150 பேர். 8 மணிக்குள்ள மேலே டோக்கன் கிடையாது. நாங்கள் பார்த்தா அன்றைக்கி போக முடியாது. அப்போ மக்கள் வந்து ஆன்மீக தேடலில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவ்வளவு பெண்கள் இது இருந்தாலும் அந்த இடத்த தொட்டு வணங்கிறது இருக்கே, அதே நானும் பாயில் வெளியிலே உட்கார்ந்துருந்தோம். அந்த இடத்துக்கு போவது, அந்த இடத்தினுடைய ஈர்ப்பு தன்மை நம்மை ஆட்கொள்வது எல்லாம் பார்க்கும். அது என்னென்னா ஒரு சிறிய குகை, அதுக்குள்ளே தான் போகணும். அது வந்து அங்கிருந்த ஒரு மகாராஜன், ஒரு டைனாஸ்டி இருக்குது. அந்த மகாராஜா கனவுல போய் அந்த புவனேஸ்வரி அம்பாள் சொல்லியிருக்கா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீ எனக்கு வேண்டிய ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லி அவன் தான் கனவுல பார்த்த தெய்வம் எங்கே இருக்குன்னு வந்து தேடிட்டு வந்து அந்த பெரிய ஒரு பள்ளத்தாக்கமாக இருக்கிற இடத்துல உள்ளே போய் பார்த்தா நிறைய நாகர்கள் தான், மிக பழமையான ஒரு வழிபாட்டு முறை, நாகர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 90 அடி வரைக்கும் நீங்கள் இரும்பு அல்லது கயிறு போட்டிருக்கிறத பிடிச்சி தான் இறங்கி போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அந்த இடத்தையும் அந்த பாதாள புவனேஸ்வரியும் தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா, வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.